இல்லத்தரசியாக இருந்த பெண் தனது கணவர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டதால் ஆட்டோ ஓட்டுநராக மாறி குடும்பத்தை தாங்கி வருகிறார். சைக்கிள் கூட ஓட்டத் தெரியாமல் இருந்த சுசீலாவை காலம் ஆட்டோ ஓட்டுநராக மாற்றியிருக்கிறது. அவர் குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள சீமானூர் கிராமத்தை சேர்ந்த செல்வமணி சுசீலா தம்பதிக்கு 3 பெண் குழந்தைகள் உள்ளனர். இவர்கள் தற்போது புதுக்கோட்டை நகர் பகுதியில் வசித்து வருகின்றனர். ஆட்டோ ஓட்டுநரான செல்வமணிக்கு சர்க்கரை நோயால் பார்வை குறைபாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் செல்வமணி ஆட்டோ ஓட்ட முடியாமல் போக குடும்பம் வறுமையின் பிடியில் சிக்கியது. முதலாவது மகள் திருமணமாகி சென்றுவிட்ட நிலையில் 2வது மகள் ஒரு கடையில் வேலை பார்த்து தரும் ஊதியம் வீட்டு வாடகைக்கே போதாமல் இருக்க கிடைத்த வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றியிருக்கிறார் சுசீலா. ஒரு கட்டத்தில் குடும்பத்தை ஓட்ட முடியாமல் போகவே கணவரின் தொழிலான ஆட்டோ ஓட்டுவதை கையில் எடுத்துள்ளார். சைக்கிள் கூட ஓட்டத் தெரியாத சுசீலா 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களை ஓட்ட கற்றுக்கொண்டு ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை நகர்த்திச் செல்கிறார். என் வீட்டுக்கு அது 10 வருஷமா ஆட்டோ தான் ஓட்டிக்கிட்டு 10-15 வருஷமா ஆட்டோ தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. இப்போ அதுக்கு உடம்பு சரியில்லை, சுகர்னால கண் பார்வை மறைச்சிடுச்சு. அதனால இப்போ பார்த்தா இப்போ ஒரு 1.5 வருஷமா கிட்னி இதாகி ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு இப்போ முடியலையே, என்ன பண்ணுறதுங்கும் போது நம்ம ஏன் ஆட்டோ எடுத்து ஓட்டக்கூடாதுன்னு எனக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. 2 வீலர் கற்றுக்கிட்டு 4 வீலர் லைசன்ஸ் போட்டு அப்புறமா பேட்ஜ் போட்டு ஆட்டோ கரெக்டாக கலெக்டர் ஆஃபீஸில் எழுதி கொடுத்து டிக்கு மூலியமாக தான் ஆட்டோ லோன் வாங்கினேன். நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி படிச்சுட்ருக்கேன். நானும் கரஸில் தான் படிச்சுட்ருக்கேன். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன். எங்கள் அப்பாவோட இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்கள் அம்மா இவ்வளோ இதுக்கு இது பண்ணி ஆட்டோ ஓட்டுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாருமே சொல்லுவாங்க, உங்கள் அம்மா ஆட்டோ ஓட்டுறாங்களா, பரவாயில்ல, இந்த வயசில் உங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிறதுக்காக உங்கள் அம்மா ஆட்டோ ஓட்டுறாங்க பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தவணையில் ஆட்டோ வாங்கி ஓட்டி வரும் சுசீலா நாளொன்றுக்கு 500 ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்றும் அதில் மாத தவணை கேஸ் விலை போக எஞ்சியதை வைத்து குடும்பத்தை நகர்த்துவதாகவும் கூறுகிறார். இது ஒரு புறமிருக்க, ஓராண்டுக்கு முன்பு செல்வமணிக்கு சிறுநீரகம் செயலிழந்து வாரத்திற்கு 3 முறை டயாலிசிஸ் செய்து வருகிறார். இந்நிலையில் குடும்பத்தின் தலைமகன் போல இருந்து தனது மனைவி செயல்படுவதாக கண்ணீருடன் கூறுகிறார் செல்வமணி. என் ஒய்ஃபு தான் ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. நான் செஞ்ச தொழிலே நீ செய் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுத்து, எனக்கு பார்வை இல்லாதனால எனக்காக நீங்கள் அந்த வேலையை செய்ய ஆரம்பி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து என் ஒய்ஃபுக்கு நல்லது செஞ்சு கொடுத்தேன். ஆட்டோ ஓட்டும் பொழுது பலர் ஊக்கப்படுத்தி பாராட்டினாலும் சிலர் கேலி கிண்டல் செய்வதாகவும், ஆனால் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் அன்றாட வாழ்க்கைக்கு தொடர்ந்து ஓடிக்கொண்டிருப்பதாகவும் கூறுகிறார் சுசீலா. மருத்துவ உதவியும் தங்குவதற்கு வீடும் வழங்கினால் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பதே இந்த குடும்பத்தின் கோரிக்கையாக இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக புதுக்கோட்டையிலிருந்து செய்தியாளர் ரியாஸ்.